சிலர் நினைக்கலாம், என்னங்க வாழ்க்கையே கந்தகோலமா இருக்கு, ஆசீர்வாதம் தலை மேல இருக்குன்றீங்க. என்னென்னமோ தலை மேல இருக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இல்லைங்க, ஆசீர்வாதம் இருக்குங்க. யாக்கோபு மாதிரி நம்ம இல்லை இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். சில நேரம் இல்லை இருக்குன்றது தெரிஞ்சு நம்பிட்டோம்னா வேற மாதிரி இருக்கும், வாழ்க்கையை வேற மாதிரி போயிடுங்க. சிலர் என்ன சொல்றாங்க, இல்ல என்னென்னமோ இருக்குங்க என் வாழ்க்கையில, கந்தகோலமா இருக்கு, எல்லாம் எதுவுமே சரியா இல்லைங்க, எவ்வளோ முயற்சிகள் வாய்க்காம போயிடுச்சு, இதெல்லாம் சரியாகட்டும், எல்லாம் சரியாகி திரும்ப நல்லா ஆன பிறகு நான் நம்புறேன் ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்குன்னு நம்புறேன் அப்படின்றாங்க. அவங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க இதை ஏன்னா ஒரு விதத்துல பாக்குறப்போ முட்டாள்தனமா தெரியுது, பைத்தியாத்தனமா தெரியுது. வாழ்க்கை இப்படி இருக்கு, என்னமோ ஆசீர்வாதம் தலை மேல இருக்கான் அப்படின்னு யாராவது சொல்றது என் மனசுல கேக்குது இப்பவே. ஏன்னா உலகத்துல நம்ம பொதுவா எப்படி நினைப்போம், சரி எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா, எல்லாம் சூப்பரா அப்படியே அழகா இருந்ததுன்னா, எல்லாம் செழிப்பா இருந்ததுன்னா, ஓ ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, நீ விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ளுவாய்.